நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா தாக்கல் செய்திருக்காங்க. அதை நான் வேடிக்கையா பாக்குறேன். இதை சொல்லுவாங்க இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்க. அப்படிதான் அண்ணன் பாக்குறேன். தம்பி இதெல்லாம் ஒரு அடிப்படையில தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரமைத்துவம், ஒரே சுகாதார திட்டம்ங்கிறாரு. செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர் காக்க உறுதி, அவசர உறுதி இல்லாம சைக்கிள் முன்குள்ளுக்கு ஹாண்ட்பார்ல கட்டி வச்சு போயிட்டு இருக்கான், தோல் தூக்கி போயிட்டு இருக்கான். காட்டுல ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவால ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மருத்துவத்தரம் இருக்குது இதுல? நீங்க ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு. ஆனா காவிரில இருந்து தண்ணி எனக்கு வராது. எப்படி இருக்கு? ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா? ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு தேசப்பட்டு வந்துருமா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. முதல்ல இந்தியா ஒரே நாடா? இந்த கான்செப்டுக்கு வாங்க. ஒரே நாடா? 28 நாடு, 8 ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா? இதான கேள்வி. இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி ஆன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநிலங்கள் அவைதானே, மாநிலங்களின் அவைதானே. ஆல் இந்தியா ரேடியோ தானே. ரேடியோ இல்லையே, இந்திய ரேடியோ ஆல் இந்தியா. அப்ப அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா? இது என் நாடு, அது அவர் நாடு, அவர் நாடு. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர் குஜராத்தி, அவர் பீகாரி, அவர் மராட்டியர், எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம். அதனாலதான் அது ஒன்றியம்ங்கிறோம். இது ஒரு ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அது ஸ்டேட்னு வராம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாத்திட்டேன், யூனியன் மாத்தி விட்டேன். அதானே? அப்ப ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், எப்படி ஒரே தேர்தல் நடத்துவ நீ? இந்த கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க. அது செய்யறதுல ஒரே தேர்தல் தம்பி, ஒரே தேர்தல். இப்ப நம்ம இப்படி கேட்போம். தமிழ்நாட்டில் 39 தொகுதியும், புதுச்சேரியில ஒரு தொகுதியும், 40 தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க. வட மாநிலங்கள்ல முழுக்க 13 கட்டம், அசாம்ல அந்த 4 கட்டம், மேற்கு வங்கத்தில் 13, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 13 கட்டம், 14 கட்டம், 10 கட்டமா தேர்தலை பிரிச்சு நடத்தினது ஏன்? ஒரே கட்டமா ஒரு தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது நீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதனால வர்ற லாபம் நட்டங்களை, லாபத்தை சொல்லு, மக்களுக்கான நன்மையை ஒண்ணு சொல்லுங்க. நீ என்ன அமைப்பு வச்சிருக்க? நீ 60,000 கோடி நீ 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? 2 தொகுதியில்